வாசு டிரெக்ஷன்ல ராகவா லாரன்ஸ் ஆக்டிங்ல உருவாகி இருக்கும் படம் சிவலிங்கா. கன்னடத்துல ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற சிவலிங்கா படத்தின் தமிழ் ரீமேக்காக உருவாகி உள்ள இந்த படத்துல ரித்திகா சிங் ஹீரோயினா நடிச்சு வராங்க. பொங்கலை முன்னிட்டு Jan 15th ரிலீஸ் ஆக இருந்த இந்த படம் 1 வீக் தள்ளி Jan 26 ரிலீஸ் ஆக இருந்தது. இந்நிலையில ஜல்லிக்கட்டு போராட்டம் காரணமாக படத்தை Februaryல ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கான் தயாரிப்பு தரப்பு. டைரக்டர் அட்லி ராஜாராணி படம் மூலம் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா நசீம் நடித்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹிட். செகண்ட் மூவிலையும் இளைய தளபதியை டைரக்ட் பண்ணி அங்கேயும் ஹிட் கொடுத்தார். அந்த படத்துலயும் சமந்தா அண்ட் ஏமி ஜாக்சன் 2 ஹீரோயின்ஸ். இப்ப மீண்டும் இளைய தளபதியுடன் படம் பண்ண இருக்கும் டைரக்டர் அட்லி தன்னோட ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் மாதிரியே இந்த படத்துலயும் 2 ஹீரோயின்ஸை கமிட் ஆக்க இருக்காராம். சமந்தா அண்ட் காஜல் அகர்வால கமிட் ஆக்க இருக்காராம் டைரக்டர் அட்லி. ஆக அவரோட ஹீரோயின் சென்டிமெண்ட் இந்த படத்துலயும் தொடருது. ஹரி டிரெக்ஷன்ல பல வருடங்களுக்கு முன் விக்ரம், ட்ரிஷா, விவேக் என பலர் நடிப்புல ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் சாமி. இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ண இருப்பதாக சொல்லியிருந்தார் டைரக்டர் ஹரி. இந்நிலையில துருவ நட்சத்திரம் ஷூட்டிங்காக லண்டன் போயிருக்காரு விக்ரம். ஆக அவர் ரிட்டர்ன் ஆன பிறகுதான் சாமி 2 ஷூட்டிங் அப்படின்ற நிலை இப்ப இருக்கிறதால இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகலையா சாமி 2. பைரவா படத்தை அடுத்து தன்னோட 61st மூவிக்கு தயாராகிவிட்டார் இளைய தளபதி. அட்லி டிரெக்ஷன்ல அவர் நடிக்க இருக்கும் படத்தோட ஷூட்டிங் மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த படத்துல முறுக்கு மீசை தாடியுடன் நடிக்க இருக்கிறார் இளைய தளபதி. இந்த தாடி மீசை வளருவதற்காகவே பட ஷூட்டிங் 2 monthsக்கு பிறகு ஸ்டார்ட் ஆக இருக்காம். உலக சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் ஆக்டிங்ல சீனாவின் ஸ்டான்லி டாங் டைரக்ட் பண்ணி உள்ள படம் குங்ஃபு யோகா. இந்த படம் February 3rd இந்தியாவில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இந்தியாவுக்கு வருகை புரிந்துள்ளார் ஜாக்கி சான். பஞ்சாபியான சோனு சூட், தமிழில் வெளியான அநேகன் படத்தில் கதாநாயகியாக தோன்றிய அமீரா தஸ்தூர் ஜாக்கி சானுடன் இணைந்து குங்ஃபு யோகா படத்தில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். 2017, 2019 ஆண்டுக்கான எலெக்ஷன் கமிங் February 5th நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 1 மாசம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப எலெக்ஷன் March 5th நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.